நடிப்பு எப்படி இருக்கு? தரமா இருக்குண்ணா ஒரு நடிப்பு. பாடல் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பாடல் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஜாலியா இருந்தது, ஃபன்னா இருந்தது. தனுஷ் சார் சூப்பரா இருந்தது. அவர் வந்துட்டு வாயடிச்சு போய் நிக்கிறாரு. எல்லாரும் சவுண்ட்னால எல்லாரும் அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்ல கத்துறனால. சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாங்க, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப மெலடி. என்ன இருந்தது? சாமின்னு ஒரு சாங் ஸ்டார்ட் ஆயிருந்தது, செம்மையா இருந்துச்சு. இப்போ புஷ்பான குப்பசாமி பாடிக்கிறாரு. வயசுல வந்து இட்லி கடை, அவங்க ஊர்ல இருந்த இட்லி கடையை பத்தி அவங்க ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அருண் விஜய் பாக்குறப்ப எப்படி? செம்ம அல்டிமேட்டா இருந்தது அவரு. அவரு சொன்னது இது சொல்லல, நல்லா இருந்துச்சு. தனுஷோட அரசியல் அப்படி இல்ல. தனுஷ் நல்ல ஒரு ஆக்டர், ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஆக்டர். என்ன பாத்தீங்க? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. படம் நல்லா இருக்கும்னு, மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. ஜிவின்றனால இன்னும் மியூசிக் சூப்பரா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் கிராமத்தை பாக்குற மாதிரி ஃபுல்லா அந்த சென்டிமெண்டா எல்லாமே புதுசா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவருடைய டைரக்ஷன் இட்லி கடை ரீசன் ஏதாவது சொல்லிருக்காங்க டைப்? சொன்னாங்க ப்ரோ. அது இட்லி கடை வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த கதையோட எப்படி இப்போ ராயன் படத்துக்கு எப்படி ஒரு ராயன் ஒரு கேரக்டரோ அது மாதிரி இட்லி கடையோட கேரக்டருக்கு வந்து அந்த டைட்டில் இல்ல ஜி, அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு அசுரன் மாதிரி கொஞ்சம் எதிர்ப்பாங்க. கதைக்கு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது இருக்குன்னு சொல்றாரு ஒரு. அதான் மதராசி ஆடியோ லான்ச்சில் ஃபுல்லாக தளபதி ரெஃபரன்ஸாக இருந்துச்சு, இங்கே ஃபுல்லாக தலை ரெஃபரன்ஸாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. இது தனுஷோட. ஆமாம், நல்லா இருந்துச்சு. இது சிரிப்பாக இருந்துச்சு. அவர் தான் இருக்கிறதுல நிறைய ஃபன்னாக பேசியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உள்ளே இட்லி தான் ப்ரோ கொடுத்தாங்க. ஆமாம் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும்.